வீட்டில் பிரெட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு பிளேட்டில் 8 ஸ்லைஸ் பிரெட் வந்து அதை அடுக்கி வச்சுருக்கேன். அது மேலே மட்டும் நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அப்படியே கீழே வரலாம் அப்சார்ப் ஆகி போகும். அதில் வந்து நம்ம வந்து பிரெட்டை வந்து சின்ன சின்னதாக பிச்சுட்டு அது தண்ணி ஃபுல்லையும் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். புழிஞ்சு எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் எடுத்துகிட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து துருவிப்போம். பாருங்களேன், துருவிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து இஞ்சி பவுடர் வந்து 1/2 ஸ்பூனும், கார்லிக் பவுடர் 1/2 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். ஜீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப கொஞ்சம் பெருசாக தான் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன், அதோட உப்பு தேவையான அளவு உப்பு சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ பாருங்களேன், ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். இதை வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வானலியில் சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துப்போம். பாருங்கள், இது வந்து ரொம்ப கருக விட்டுறாதீங்க. நல்லா பொன்னிறமாக பொரியிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்களேன், நம்ம பிரெட் பக்கோடா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.